जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. அமிர்த் வேலா பட்டியில் இன்னைக்கு டே 17. ஸோ நாங்கள் எம்பிபிஎஸ்சில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கும்போது அங்கே மார்ச்சுரிக்கு போயிருந்தோம். அங்கே டெட் பாடிஸ் இருந்தது. அப்போ 2 பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க ஒரு அன்மேரிட், அதாவது ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு டெலிவரி, குழந்த பிறக்கிற நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்க. குழந்த பிறந்துருச்சு, ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தையும் இறந்துருச்சு. ஸோ அந்த நேரத்தில் அந்த
டெட் பாடி பக்கத்தில், அதுவும் அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்து நான் இந்த கவிதை எழுதினேன். இப்போ உயிரில்லாத குழந்தையே எந்திரிச்சிரு, ஆத்மா இல்லாத குழந்தையே எந்திரி, இறந்து போன குழந்தையே எந்திரி, எந்திரி குழந்தையே, இப்போ அமைதியாக இருக்காத, அன்பான குழந்தையே எந்திரி, எந்திரிச்சு உன் நாக்கை தொடச்சிக்கோ, எந்திரிச்சு அழுவு, எந்திரிச்சு கத்து, இந்த சைலன்ஸை உடைச்சிரு, இந்த சைலன்ஸை உடைச்சிரு, சின்ன குழந்தையே எந்திரி. சரி, நீ எந்திரிக்காத, ஏன்னா நீ எந்திரிச்சு உங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்களும் இறந்து போய் தான் கிடக்காங்க. அப்போ நீனும் துக்கத்தில் அழுவுவ, நீனும் துக்கத்தில் கதறி கதறி அழுவுவ. அப்படி நம்ம என்ன நினைக்கிறோம், நான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன், நான் நினைக்கிறேன் நான் மற்றவங்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் நான் நிறைய பேருக்கு நன்மை பண்ணுறேன் அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை சேவைக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே நான் யாருக்காவது சேவை பண்ணுறேனா, இல்லை அவங்களுக்காக ஏதாவது பண்ணுறேனா, எனக்கு அப்போ ரொம்ப பெரிய ஹர்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு பக்கம் என்ன இருந்தது என் மனசில், நான் சேவை செஞ்சு எல்லாரையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு இருந்தது. ஃபஸ்ட்டு வாட்டி நான் மார்ச்சரியில் போகும்போது இந்த சீன் அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம என்ன தான் பண்ணுறோம், வாட் வி டூ, என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இன்னைக்கு உள்ள வட்டியில் இன்னைக்கு 17வது நாள், யுகாந்தர் கா துவார் அமிர்த வேலா. அமிர்த வேலைக்கான டைம் விசேஷமாக பிராமண குழந்தைங்களுக்காக தான். ஸோ அமிர்த வேலைக்கான டைம் பிராமண குழந்தைங்களுக்காக தான். ஏன்னா விசேஷமாக பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைங்களுடைய விசேஷதா, சேவா, குணங்களை சதா முன்னாடி வைக்கிறாரு. வேற என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு குழந்தைங்களோட விசேஷதா, குணம், சேவை, அதை விசேஷ வரதானத்தின் மூலியமாக அவிநாஷியாக மாற்றுறார். அமிர்த வேலையில் நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையலாம். இந்த நேரம் பாபா குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலாக வச்சுருக்கார். எப்படி வெளி உலகத்தில் பெரிய மனிதர்கள் அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டைம் வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்பெஷல் டைம் ரிசர்வாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அமிர்த வேலை முக்கியமாக குழந்தைங்களுக்காக வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் ஒன்லி ஃபார் குழந்தைங்க, அதுக்கப்புறம் உள்ளது தான் மற்ற ஆத்மாக்களுக்காக. அதனால் குழந்தைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சான்ஸு கொடுக்கப்படுது. ஸோ அமிர்த வேலையில் பாபா நம்ம தட்டில் வரதானம் கொண்டாந்து வைக்கிறார். அப்போ நீங்கள் பாருங்கள், நான் எந்த பந்தியில் உட்காந்துருக்கேன், அதன் அடிப்படையில் தான் எனக்கு வரதானம் கிடைக்கும். இதை நீங்கள் நல்லா டீப் செக் பண்ணி பாருங்கள். அமிர்த வேலை இறைவனோட கையில் போகிறதுக்கான நேரம். 3 விஷயம் பாபா முன்னாடி வைக்கிறார். ஒன்று குணங்கள், விசேஷதா, 3வது சேவை. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளாரையும் ஒவ்வொரு ஆத்மாவும் சிரேஷ்ட, விசேஷ், மகான். இதை நேற்று பார்த்தோம். இன்னைக்கு சேவை பற்றி பார்க்கலாம். சேவையில் குணங்கள், சேவையில் விசேஷதா. ஏன்னா அமிர்த வேலை மற்றும் ஈவினிங்கான நேரம் இது ரிஹர்சல். எதுக்கு? முழு நாளுக்கான ரிஹர்சல். அது பேக்ரவுண்ட். ஸ்டேஜ் எது? லைவ் பர்ஃபார்மன்ஸ் எது? அந்த தினச்சரியா சேவை. ஸோ சேவையில் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, 5 விஷயமா பார்க்கலாம். 5 விஷயம் சேவையில் என்னெல்லாம் பண்ணணும், 5 விஷயம் சேவையில் எதெல்லாம் பண்ணக்கூடாது, அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் சித்தி, சஃபல்தா. 2வது சந்துஷ்டதா, திருப்தி.
அடுத்த 3வது குஷி, ஸ்மைல். எந்த சேவையில் குஷி நஷ்டமாயிடுதோ அது சேவை இல்லை, ஒரு போஜ் தான், ஒரு சுமை. ஃபஸ்ட்டு வெற்றி, சந்தோஷம், சந்துஷ்டா. அடுத்து துவா. சேவாவோட லட்சியம் என்ன? ஆத்மாவுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும், சூக்ஷ்ம ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஏன்னா பிரச்சனை நேரத்தில் எது ஹெல்ப் பண்ணுது? செஞ்ச புண்ணியமும் கிடைச்ச ஆசீர்வாதங்களும் தான், இந்த துவா தான். ஸோ அந்த பேலன்ஸ் ப்ளஸ் ஸ்திரமான ஒரு ஸ்திரத்தா இருக்கணும். அந்த ஸ்திதி சிரேஷ்டா இருக்கணும். சேவா செய்கிறதுக்கு முன்னாடியும் அதே ஸ்திதி, அதுக்கப்புறமும் அதே ஸ்திரத்தா. இந்த 5 விஷயங்கள் சேவையில் இருக்கணும். அடுத்த 5 விஷயங்கள் சேவையில் இருக்கக்கூடாது. நோ ஸ்லாக்னஸ், எந்த ஒரு டயர்ட்னஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு சாக்கு போக்கு இருக்கக்கூடாது, எந்த ஒரு டீல் இருக்கக்கூடாதுங்க, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அதில் சேவை எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த கன்சர்வ்டு எனர்ஜி. அப்போ அதில் ஏன் கஷ்டம்? சேவையில் சண்டை போட வேண்டியது இருக்குன்னா அப்போ அது சேவை இல்லை. சேவையில் ஒரே டென்ஷனாக இருக்குது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அப்போ அதை சேவைன்னே சொல்ல முடியாது. சேவையில் போன உடனே டென்ஷன் ஆகுது. சேவை அன்புக்கான விஸ்தாரம். ஒன்று நமக்கு டென்ஷன், இல்லை யாருக்கு சேவை பண்ணுறோமோ அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க என்ன பார்த்து. எங்கே போனாலும் சேவை கம்மியாக பண்ணுறோம், பிரச்சனை நிறையா பண்ணிடுறோம். முசீபத் ஹுசேன் மாதிரி இருக்குது. சேவையில் பொறாமை, அவங்க என்னோட முன்னாடி போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். சேவை காம்படிஷன் இல்லை. சேவை காம்படிஷனாக மாற்றிட்டிங்கன்னா, இந்த சென்டர் இப்படி பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம அவங்களோட இன்னும் அதிகமாக பண்ணணும், இந்த டிபார்ட்மெண்ட்காரங்க இப்படி பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம், இந்த டோலி நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோம், நீங்களாம் இந்த மாதிரி டோலி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சேவையில் பொறாமை, காம்படிஷன், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அடுத்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது, இல்லை செல்ஃப் சென்ட்ரட்னஸ். நம்ம எதை சேவைன்னு சொல்கிறோம், இது ஒரு கேள்வி. சேவை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் சேவை இல்லை அதுவும் தெரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் சேவை செய்யணும். ஒரு ஸ்கூலில் டீச்சர் பசங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் டெய்லி சேவை செய்யணும், ஒரு நாள் கூட சேவை செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ நான் அடுத்த வாரம் கேட்பேன், நீங்கள் எல்லாம் என்ன சேவை செஞ்சீங்க அப்படின்னு. அப்போ 3 குழந்தைங்க கையை தூக்குறாங்களா. டீச்சர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க, என்ன சேவை செஞ்சீங்க. ஸோ இப்போ அடுத்த வாரம் அவங்க டீச்சர் கேட்குறாங்க, சரி யாரெல்லாம் என்னென்ன சேவை செஞ்சீங்க. அதில் ஒரு 3 பேர் மட்டும் கையை தூக்குனாங்களா. டீச்சர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இப்போ கேட்டாங்க, சரிப்பா முதல் பாயிண்ட்டை கேட்குறாங்க, நீ என்ன சேவை செஞ்ச. அந்த பையன் சொன்னான்னா, நான் ஒரு அம்மா பார்க்க அவங்க கொஞ்சம் வயசான மாதிரி இருந்தது, அவங்கள ரோடு கிராஸ் பண்ணி விட்டேன் அப்படி. ஓ, டீச்சர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, வா சூப்பர் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க. அடுத்து இன்னொரு பையனை கேட்டாங்க, அவனும் அதே தான் சொன்னானோ, நானும் அந்த அம்மா ரோடு கிராஸ் பண்ண வச்சேன் அப்படின்னு. அப்புறம் 3வது பையனை எந்திரிச்சான், அவனும் அதே தான் சொன்னான், நானும் ஒரு அம்மா இந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்ண வச்சேன் அப்படின்னு. அப்போ இந்த டீச்சருக்கு ஒரு சந்தேகம் வந்துதான், என்ன 3 பேரும் ஒரே இதை சொல்கிறாங்க. அப்போ இந்த டீச்சர் கேட்டாங்க, யார் அந்த அம்மா, என்ன அவங்க எப்படி 3 பேருக்கும் அவங்க கிடைச்சாங்க அப்படின்னு. இப்போ இந்த பசங்க சொன்னாங்களா, மேடம் நீங்கள் தான் சேவை பண்ண சொன்னீங்க, அதனால் ரோட்டில் ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க, அவங்கள நான் வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போய் ரோடை கிராஸ் பண்ணி விட்டேன். அவங்க ரோடு கிராஸ் பண்ணணும்னு விரும்பல, இருந்தாலும் நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வலுக்கட்டாயமாக ரோடு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் கொண்டாந்து விட்டேன். இப்போ அவங்க கம்பு எடுத்துக்கிட்டு என் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க என்னை அடிக்கிறதுக்காக அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நம்ம சேவைன்னு சொல்ல முடியுமா இப்படி பண்ணால்?
ஸோ இப்போ வந்து நம்ம சேவைனா எதை சேவைன்னு சொல்கிறது, அதுக்கான சேவைக்கான டெஃபினேஷன் பாபா கொடுத்துருப்பார்ல, அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா எதை சேவைன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அது என்ன உண்மையிலே சேவையா, இல்லை சேவைங்கிற பேரில் வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கோமா? ஒரு எக்ஸிபிஷன் நடந்துட்டுருக்கு, அது பின்னாடி ஒரு குளம் மாதிரி இருக்குது, அதில் ஒருத்தர் விழுந்துட்டார். இப்போ வந்து அவர் ஏன்னா அந்த அந்த எக்ஸிபிஷனுக்கு பின்னாடி தான், அங்கே வந்து அவ்வளோ பேர் யாரும் வர்றதில்ல, கொஞ்சம் அமைதியான இடமா தான் இருக்குது. அவர் அந்த குளத்தில் விழுந்துட்டாரு, கத்துறாரு, யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு. அங்கே ஒரு புத்த துறவி போகிறார். அவர் சொல்கிறாரு, அந்த புத்த துறவி சொல்கிறாரு, தம்பி நீ உயிரோடு இருந்ததான் என்ன பண்ண போகிற, உள்ளாரையும் துக்கம்தான் வெளியும் துக்கம்தான், இந்த உலகமே துக்கம்தான், நீ பொழைச்சு என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு அந்த புத்த துறவி வந்து இவரை பார்த்து சொல்கிறாராம். அப்புறம் ஒவ்வொருத்தவங்களோட கர்ம கணக்கு, நான் ஏன் கர்ம கணக்கில் தலையிடணும், நீ எங்கே இருக்கையோ அந்த குளத்துக்குள்ளாரே விழுந்து கடை, உன்னோட கர்மம் அப்படி, அதை நீயே அனுபவி அப்படின்னு. அடுத்து வேற ஒருத்தர் வராரு. இவர் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவர். இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கார், ஒரு அரசியல்வாதியாக இருக்கார். அந்த குளத்தில் வந்து கத்துறாரு, யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ இந்த பாலிட்டிஷியன் வந்து அவரை பார்த்து சொல்கிறாரு, தம்பி நீ விழுந்தது வந்து கேள்வி கிடையாது, இந்த குளம் யார் இங்கே இப்படி பண்ணா, இது வந்து சமுதாயம் தான் தப்பு பண்ணியிருக்கு, ஏன் இங்கே குளத்தை கட்டினாங்க, நான் இது மேலே வந்து ஒரு புரட்சி பண்ண போகிறேன், நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த பொலிட்டீஷியன் சொல்கிறாரோ. அப்போ இவர் சொல்கிறாரா, ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன காப்பாற்றுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி ஒரு ஆளை காப்பாற்றி என்ன ஆயிரப்போகுது, இது ஒரு ஆளுக்கான விஷயம் இல்லை, நான் முதல்ல இந்த சமுதாயத்தையே வந்து காப்பாற்றணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் இந்த சமுதாயத்தில் போய் இப்போ ஒரு புரட்சி பண்ண போகிறேன், யார் வந்து இந்த மாதிரிலாம் குளம் கட்டுறா, அப்படி குளம் கட்டினாலும் அதில் அவங்க தப்பிக்கிற மாதிரி ஏதாவது வந்து ஒன்று செஞ்சு வச்சுருக்கணும். அவர் விழுந்தவர் சொல்கிறாரு, ஐயா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல என்ன காப்பாற்றுங்க, நான் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், என்ன நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கேயா டைம் இருக்கு உன்னை காப்பாற்ற, நீ அங்கேயே ஏறு, உன்னை எப்போ வேணாலும் காப்பாற்றுக்கலாம், இப்போ வந்து நான் சமுதாயத்தை காப்பாற்றணும், சமுதாயத்தில் போய் நிறையா இதை பற்றி சொல்லணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு கிறிஸ்டின் ஃபாதர் போகிறாராம், அவரும் கத்துறாரு, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. ஸோ அந்த அதுக்கு அடுத்து ஒரு கிறிஸ்டின் ஃபாதர் போகிறாரு. இப்போ இவர் மறுபடியும் கத்துறாரு, யாராவது காப்பாற்றுங்க. அப்போ அந்த கிறிஸ்டின் ஃபாதர் அவர் பையில் வந்து ஒரு கயிறு வச்சுருக்காரு, அந்த கயிறை தூக்கி போட்டு அவரை காப்பாற்றிடுறாரு. இப்போ இவர் சொல்கிறார், ஐயா ரொம்ப நன்றி, இதுக்கு முன்னாடி 2 பேரும் சொன்னாங்க யாரும் காப்பாற்றல, நீங்கள் தான் என்ன காப்பாற்றினீங்க அப்படின்னு. இப்போ இவர் சொல்கிறாரு, நன்றிலாம் இருக்கட்டும்ப்பா, இது வந்து ஒன்றை காப்பாற்றுறதுக்காக நான் இது பண்ணல, எங்கள் பைபிள் அந்த மாதிரி எழுதியிருக்கு, நீங்கள் இந்த மாதிரி காப்பாற்றினீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு, அதனால நான் வந்து அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், யாராவது கஷ்டத்தில் இருந்தால் இல்லை யாராவது மாதிரி விழுந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு. அதனால் அதுக்கான கேள்வி இல்லை, கேள்வி வந்து சொர்க்கம், நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்போ வந்து டு டூ சேவா அவுட் ஆஃப் கம்பேஷன் இஸ் நான்சென்ஸ். அப்போ சேவை வந்து நம்மளை தூய்மையாக்குறதுக்கான ஒரு சாதம், கருணையால் செய்கிறது வந்து சேவையா. இது வந்து சுவாமி விவேகானந்தா வந்து அமெரிக்காவில் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்னார், யார் மேலேயும் கருணை வந்துருச்சு அதுக்காக நான் சேவை செஞ்சேன், அது வந்து சேவையா அப்படின்னு. யார் மேலே கருணை, யாருக்கு நம்ம நன்மை செய்ய முடியும்? சேவை வந்து ஆத்ம சுத்திக்கான ஒரு மார்க்கம், அது வந்து பிரசித்திக்கான வழி, பிரசித்திக்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, நேம் ஃபேம்காக யூஸ் பண்ணக்கூடாது, ஆத்ம சுத்திக்கான சாதனம் சேவை. அப்போ சேவையில் என்னெல்லாம் இருக்கக்கூடாது? ஈகோ, பொறாமை, போட்டி, எரிச்சல், டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் வந்து சேவையில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சேவைக்கான லட்சியம் கிடையாது. இது வந்து சேவையின் ரிசல்ட்டாக இருக்கக்கூடாது. இது சேவை கூடவே இதெல்லாம் இருக்கக்கூடாது. அமிர்த வேலை என்ன
பண்ணணும். பாபா வந்து நம்மளுடைய குணங்களை பார்க்குறாரு, விசேஷத்தாவை பார்க்குறாரு. நம்ம சேவையை வந்து பாபா முன்னாடி வைக்கிறார். அதுக்கப்புறம் அதுக்குள்ளார பாபா வந்து ஆசீர்வாதம் நிரப்புறார். தன்னுடைய பிளெஸ்ஸிங்ஸை, தன்னுடைய சக்தியை அதில் நிரப்புறார். ஸோ நம்முடைய சேவை வந்து எப்படிலாம் இருக்கக்கூடாது, அதை பற்றி நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்தனை பண்ணணும். சில விஷயங்கள் நான் இங்கே எழுதியிருக்கேன். சேவை வந்து ஒரு பிரச்சாரம் கிடையாது. நான் வந்து தர்ம பிரச்சாரம் பண்ணுறேன், அதுக்கான இது கிடையாது. சேவை வந்து பட்டர் பாலிஷிங் கிடையாது. விஐபிக்காக போய் சேவை பண்ணுற அந்த மாதிரி கிடையாது. சாப்லூசின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், பட்டர் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க, சைக்கோ ஃபேன்சின்னு சொல்லுவாங்க, ஃப்ளாட்ரிங்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் சாட்டுக்காரித்தான்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க முன்னாடி பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்குது, அது வந்து சேவை கிடையாது. சேவை வந்து காமிக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. சேவை வந்து எனக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்கும் அதுக்கான விஷயம் கிடையாது. இந்த சேவை பண்ணால் எனக்கு பேரு புகழ் வரும், அதுவும் கிடையாது. சேவை வந்து நான் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது. சேவை யாருக்காக பண்ணுறோம்? என்னுடைய ஆத்மாவை சுத்தம் செய்கிறதுக்காக நான் வந்து சேவை பண்ணுறேன். சேவை வந்து முக்திக்கான பிஸ்னஸ் கிடையாது. முக்திக்கான அது வந்து பிஸ்னஸ் கிடையாது. அது வந்து ஒரு போஜ் கிடையாது. இல்லை அந்த சேவை வந்து எனக்கு ஒரு போஜ் ஆயிடக்கூடாது, இல்லை யாருக்காக செய்கிறோமோ அவங்களுக்கு வந்து அது ஒரு போஜ் ஆயிடக்கூடாது. இந்த சேவை வந்து ஏதோ வந்து ஒரு மஜ்பூரி கிடையாது, அது வந்து டியூட்டி கிடையாது. சேவை வந்து ஏதோ செஞ்சே ஆகணும்னு இருக்கு, என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு வலுக்கட்டாயமாக செய்கிறது வந்து சேவை கிடையாது. அது அப்படி பண்ணுறீங்கன்னா அது வந்து துக்கம்தான். சேவை வந்து பேரு புகழ் வாங்கிறதுக்கான சாதனம் கிடையாது. சேவை வந்து என்ன பண்ணுறோம், அதில் வந்து ஒரு ஸ்வார்த் வந்துடுது. சேவை வந்து நான் சேவை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பிடிச்சி வலுக்கட்டாயமாக அவர் விருப்பம் இல்லைனாலும் அவருக்கு ஞானம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அதுவும் வந்து சேவை கிடையாது. சேவை வந்து ஒரு கர்மம் ஆயிடுச்சுன்னா அதில் அன்பு வராது. சேவை வந்து சொர்க்கத்தை அடையிறதுக்கான ஒரு சாதனம் இல்லை. பாபா வந்து சொல்கிறாங்க பிரஜை பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், சேவை எதுக்கு பண்ணுறோம், பிரஜை உருவாக்க சேவை பண்ணுறோம். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களையும் வலுக்கு டைமை பிடிச்சி ஞானத்தை சொல்கிறது அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து சேவை கிடையாது. சேவை வந்து ஆக்கிரமிப்பு மாதிரி ஆயிடக்கூடாது. ஆக்கிரமன் மற்றும் அத்திக்கிரமம்னு சொல்லுவாங்க. அப்போ சேவையில் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. இந்த ஆளை கண்டிப்பாக ஞானத்தை கொண்டு வரணும், ஏன்னா இவங்களை கொண்டு வந்தால் இவர் வந்து லேண்ட் கொடுப்பாரு, இவர் வந்து ஏதோ வண்டி வாங்கி தருவார், காரில் உட்கார வச்சு நம்மளை கூட்டிகிட்டு போவார். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர் ஒரு காரே புதுசு வாங்கி கொடுத்துருவார். சேவை வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் கிடையாது. சேவை வந்து விரதமும் இல்லை, அது ஈஸியாக நடக்கணும். சேவை வந்து நம்ம சுபாவமாக ஆகிடணும், ஈஸியாக ஆகிடணும். சேவை வந்து ஏதோ ஒரு சுவார்த்துக்காக செய்யலை, யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து சேவை பண்ணல. அது என்னுடைய சுபாவம். சேவை வந்து என்னுடைய சுபாவம். மற்றவங்களுக்கு முக்தின்னு சொல்லிட்டு நானே அடிமை ஆயிக்கிறேன், அதெல்லாம் வந்து சேவை கிடையாது. ஒரு சூக்ஷ்ம அடிமை ஆகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் வந்து மற்றவங்கள வந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம், மற்றவங்களுக்கு முக்தி கொடுக்குறோன்னு நினைக்கிறோம். ஆனால் நானே வந்து அடிமை ஆயிட்டு இருக்கேன், நானே குலாம் ஆயிட்டேன். உதாரணத்துக்கு அந்த உதாரணத்தில் என்னன்னா, ஒரு மனிதர் வந்து ஒரு எருமை மாட்டை கயிற்றுல கட்டி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கார். அப்போ அங்கே வந்து ஒரு சூஃபி சந்த் அவங்க சிஷ்யர்களோட போகிறாங்க. அப்போ அவர் வந்து அவங்க சிஷ்யர்கிட்ட கேட்குறாரு, இங்கே வந்து யார் வந்து யாரை கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு. அப்போ அவங்க சிஷ்யர் சொன்னாங்க, அதில் என்ன குரு, பார்த்தாலே தெரியுதே, அந்த ஆள் வந்து எருமை மாட்டை இழுத்துட்டு போகிறாரு அப்படின்னு. அந்த குரு சொல்கிறாரு, இல்லை, இந்த எருமை மாடு தான் அந்த ஆளை கட்டி வச்சிருக்கு அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ போய் அந்த கயிறை வெட்டி பாரு அப்படின்னு. இப்போ இவர் போய் அந்த சிஷ்யர் போய் அந்த கயிறை வெட்டிடுறாரு. அந்த எருமை மாடு ஓடி போயிடுது.
இப்போ அவங்க பின்னாடியே இந்த ஆள் ஓடுறாரு. இப்போ சொல்றாரு, இப்போ புரிஞ்சுதான் யார் வந்து யாரை கட்டி வச்சிருக்கா அப்படின்னு. அப்போ அன்பு இல்லாமல் சேவை செய்கிறது வந்து அது ஜஸ்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் மாதிரி தான். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த சேவை வந்து மற்றவங்கள வந்து நீங்களாம் ரொம்ப சின்ன ஆள், மற்றவங்கள மட்டமாக காமிக்குது, நம்ம வந்து நான் வந்து ரொம்ப வசதி, நம்மளை உயர்ந்ததாக காமிக்குதோ. ஸோ நேற்று கூட பார்த்தோம், பிராமணர்களில் இது ஒரு தோஷம் இருக்குது. என்னன்னா, மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க என்ன ஆகுறோம்னா, நானும் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த மறந்துடுறோம். நம்ம தான் ஒஸ்தின்னு புரிஞ்சுக்கிறோம், அவங்க நம்மளோட கொஞ்சம் கீழே அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். எந்த சேவை வந்து மற்றவங்களோட சுதந்திரத்தை பறிச்சிருதோ அது சேவை இல்லை. அதை வந்து சேவைன்னு சொல்ல முடியாது. நம்ம மற்றவங்கள அடிமையாக்கணும்னு நினைக்கிறோம். நீ அமிர்தவரை எந்திரிச்சே தான் ஆகணும், முரளி கேட்டே தான் ஆகணும், நீ சென்டர் போயே தான் ஆகணும், நீ சேவை செஞ்சே தான் ஆகணும் அப்படின்னு. இது வந்து அவருடைய ஆசை கிடையாது, இது நம்மளுடைய ஆசை. நம்ம வந்து அவர் மேலே வலுக்கட்டாயமாக திணிக்கிறோம், பண்ணியே தான் ஆகணும். அவர் மேலே அதை போட்டு அழுத்துறோம். அதுவும் வந்து ஒரு சூக்ஷ்மமான ஹிம்சா தான். ஒவ்வொருத்தவங்களும் சுதந்திரமானவங்க. அப்போ சேவை வந்து அகங்காரத்தினால வெளியே வருது அப்படின்னா அதுவும் வந்து சேவை கிடையாது, அது வந்து பிரஷ்டாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேவை வந்து ஏதோ ஒரு பாலிசி கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது. உள்ளார என்ன எனர்ஜி சேவ் பண்ணியிருக்கோமோ அதோட சஹஜ் பிரபாவம் தான் சேவை. அப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். சேவையே வந்து உங்கள் லட்சியமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா மெயின் லட்சியம் நம்மளோடது ஏதோ அதை வந்து மறந்துடுவோம். அந்த பயணத்தில் மறந்துடுவோம். நம்ம இதை வந்து நோட் பண்ணுங்க. எனக்கு சந்தோஷம் வேணும் அதுக்காக நான் சேவை பண்ணுறேன்னா, இல்லை சந்தோஷமாக நான் சேவை பண்ணுறேன்னா, இதை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், நான் எதுக்கு சேவை பண்ணுறோம்? நான் வந்து குஷியாக இருக்கேன் அதனால் சேவை பண்ணுறேன், நான் குஷியாக இருக்கேன் அதனால் சேவை பண்ணுறேன். சேவை செஞ்சால் குஷி கிடைக்கும் அப்படின்னு இல்லை. ஏன்னா சேவை இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்போ குஷி போயிடுமா? இல்லை எனக்கு ஒரு சேவை பிடிச்சிருக்கு, அது பண்ணும்போது நான் சந்தோஷப்படுறேன், எனக்கு பிடிக்காத சேவை கிடைக்கும்போது அப்போ அதுக்காக சந்தோஷம் விட்டுறது தான். அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து ஸ்பீச் கொடுக்கறதுக்கான சேவை, நாளைக்கு யாரும் சொல்கிறாங்க கூட்டுங்க பெருக்குங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? அப்போ சேவையும் வந்து அவங்க சொல்லிட்டாங்க நாளும் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு கிடையாது. உள்ளாரேந்து அந்த ஒரு பாவனை வரணும். உண்மையிலே ஆத்மாக்கள் எவ்வளோ துக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி வந்து நன்மை செய்கிறது அப்படின்னு அந்த பாவனை உள்ளாரேந்து வரணும். என்ன பண்ணுறது, இவங்களுக்கு என்ன பண்ணால் இவங்க எந்திரிப்பாங்க, அதில் வந்து சேவையில் நம்மள அழிச்சிக்கிட்டு சேவைக்கான அஸ்திவாரம் போடணும், சேவைக்கான ஃபவுண்டேஷன் போடணும். ஸோ சேவைனா எப்படி இருக்கணும்? அப்போ சேவை வந்து ஏதோ கடன் அடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுவையும் வந்து சேவை சொல்ல முடியாது. சேவையில் நம்ம வந்து நம்ம பேரு புகழ்லாம் இருக்கக்கூடாது. அந்த நான்கிறது மறைஞ்சே போயிடணும். அப்போ நம்ம சேவையை வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், மறுபடியும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், நான் வந்து எவ்வளோ சேவை பண்ணுறேன், அப்போ செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே நான் வந்து நிறைய சேவை பண்ணுறேன்னா, இல்லை சேவைங்கிற அந்த போர்வைக்குள்ளார நான்கிற அந்த அகங்காரத்தை, ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோமா? அப்போ இங்கே 5 விஷயம் பார்த்தோம். சேவை பண்ணுறோன்னா அதில் வந்து குஷி கிடைக்கணும், அதுதான் பெரிய பரிசு. அதில் ஆனந்த அனுபவம் ஆகணும். இது பெரிய சேவை, அது சின்ன சேவை, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சேவை வந்து சேவை தான். சேவை வந்து எதோட கனெக்ஷன்னா அந்த கர்மத்தோட அதிக கனெக்ஷன் இல்லை, அதோட அதிக கனெக்ஷன் தான் பாவனை. எந்த பாவனையோடு நீங்கள் சேவை செய்கிறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஃபீலிங்ஸ், அந்த எந்த இமோஷன்ஸோடு செய்கிறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த சேவையில் நம்ம குஷி போயிடுது, டென்ஷன் இருக்குது, சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கோ
அதை எப்படி சேவைன்னு சொல்ல முடியும்? சேவையோட மிகப்பெரிய பரிசு என்னது? திருப்தி. துளசிதாஸ் எழுதியிருக்காரு. ஸோ துளசிதாஸ் அவர் அந்த இது எழுதினதுக்கப்புறம், அந்த புக்கை எழுதினதுக்கப்புறம் அவருக்கு ஃபீல் ஆகுதா, ஓ இதுக்காக தான் நான் வந்து ஜென்மமே எடுத்திருக்கேன். அந்த இது எழுதினதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு விஷ்ராம், ஒரு ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அவர் அந்த புக்கை எழுதிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து செல்ஃப் சுகத்துக்காக தான் இந்த புக்கை எழுதியிருக்கேன், மற்றவங்க திருந்தணும் அப்படின்னு இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு சுகம் கிடைக்கிது, அதனால் நான் இதை எழுதுறேன், எனக்கு ரிவிஷன் ஆகிட்டு. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, இப்போ யாரோ ஒருத்தர் ஆத்ம சாட்சா்காரம் ஆகாமல் சேவையில் டைரெக்டாக குதிச்சிட்டாரு அப்படின்னா என்ன ஆகும்? அது வந்து அதில் வந்து குறைய கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து ஆத்ம அனுபூதி, ஆத்ம சாட்சா்காரம், அதுக்கப்புறம் தான் வந்து சேவை. அந்த ஆத்ம அனுபூதி இல்லாமல் எதுவும் அடையாமல் டைரெக்டாக சேவையில் குதிச்சிட்டாங்கன்னா சன்ஸ்கார் மோதல் வரும். இப்போ தான் கோர்ஸ் பண்ணோம், உடனே சேவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே சன்ஸ்கார் மோதல் வரும், ஏதோ பிரச்சனை வரும். இவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும், இங்கே ஓடணும் அங்கே ஓடணும் இப்படி நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்போ தபஸ்யா பண்ணீங்க, எப்போ சாதனா பண்ணீங்க? தாதிங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ஸ்ட்ரெயிட்டாக சேவை பண்ணாங்க. அந்த 14 வருஷம் என்ன பண்ணாங்க? தவம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு தபஸ்யா, அதுக்கு அடுத்து தான் சேவை. எந்த சேவையில் தியாக தபஸ்யா இல்லையோ அது வந்து சேவையே கிடையாது. அது ஜஸ்ட்டு நான்கிற அந்த ஈகோவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறீங்க. அது அந்த நான்கிற அந்த இதை, அந்த அகங்காரத்தை நீங்கள் வந்து வளர்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு தபஸ்யா, ஃபஸ்ட்டு தியாகம், அதுக்கு அடுத்து தான் வந்து சேவை. ஃபஸ்ட்டு ஆத்ம அனுபூதி, ஆத்ம சாட்சா்காரம், அதுக்கு அடுத்து தான் வந்து சேவை. ஃபஸ்ட்டு அனுபூதி, அதுக்கு அடுத்து தான் சேவை. டைரெக்டாக சேவையில் இறங்கிட்டிங்கன்னா அதில் போர்டம் வந்துடும். ஒன்று சொல்லுவாங்க பேர்ன் அவுட். மறுபடியும் அதே காரியம் செஞ்சுன்னா, அதே காரியத்தை மறுபடியும் செஞ்சிட்ருக்கோன்னா என்ன ஆகுது? பேர்ன் அவுட் ஆயிடுறோம். அதில் வந்து ஒரு போர்டம் வந்துடுது. அவ்வளோ வந்து ஒரு ஊக்குவச்சாகம் இருக்க மாட்டேங்க. ஒரு க்ரானிக் மெலன்கோலியான்னு சொல்கிறாங்க. ஒரு டிப்ரெஷன் வந்துடுது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுது, ஒரு ஃபெட்டிக் வந்துடுது, கம்பேஷன் ஃபெட்டிக்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் குஷியாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஸ்பீச் கொடுக்கறதோட பெரிய சேவை என்னன்னா ஆசீர்வாதங்கள் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. இதுதான் ரொம்ப பெரிய சேவை. ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ் இருக்கணும். சேவை வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஸ்திரத்தை மெயின்டைன் பண்ணணும். சேவையில் எக்ஸைட்மெண்ட் ஆகுது, ஒன்று செய்யணும், இன்னும் பெருசாக்குங்க, இன்னும் நிறைய ஐடியாஸ் வருது, இது பண்ணுங்க அது பண்ணுங்க, இன்னும் இது பண்ணலாம் அது பண்ணலாம், நிறைய ஐடியாஸ் வருது. ஆனால் அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நம்ம சேவையை வந்து மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும். அதை சர்வே பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள், அதை அனலைஸ் பண்ணுங்கள், அதை டீப்பாக சிந்தன் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள், எங்கே எந்த சேவையை நம்ம சரி பண்ணணும். ஸோ அதனால் இன்னைக்கு கூட ஒரு கவிதை இருக்குது, பரம்பத், சுப்ரீம் பத், ஹையஸ்ட்டு வழி. இதுதான் வந்து பாபா கொடுக்குற வழி தான் உயர்ந்த வழி. மற்றது எல்லாமே வந்து என்ன சொல்லலாம், ஸ்ட்ரைட்டான வழி இல்லை. நம்ம வந்து ஹைவே இல்லாமல் சின்ன இடத்துல போக ஆரம்பிச்சிடுறோம். இப்போ ஒரு மனிதர் வந்து நடக்க கிளம்புறாங்க, மனுஷனுக்கு 2 மணி நேரம் தான் ஆகுது, ஆனால் நாய்க்கு வந்து 4-8 மணி நேரம் ஆகிடுது. ஏன்னா நாய் வந்து ஸ்ட்ரைட்டாக போடுது, இங்கே போகும் அங்கே போகும், அந்த மாதிரி. அதை வந்து ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்க. எந்த வண்டி போனாலும் அதை பார்த்து குலைக்க ஆரம்பிக்கும், எந்த மனிதர் போனாலும் பார்த்து குலைக்க ஆரம்பிக்கும். ஸோ எங்கே டஸ்ட்பின்னாக இருந்தாலும் அங்கே போய் அது வாயு வைக்கும், எங்கே ஏதாவது பாக்ஸ் கிடைஞ்சாலும் அதை போய் மோந்து பார்க்கும். ஸோ அது ஜிக்ஸாக்காக போகுது, ஸ்ட்ரெயிட்டாக போகாமல். அதனால் அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அப்போ நம்ம இதுவும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி.
मन्मना भव शिव बाबा सततम, निराकार तेजोमय पावनम, प्रभात काले स्मरणं दिव्यं, सत्यं शिवं सुंदरं चिंतनम। तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशालें, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशालें, फाड़ दे आलस की काली चादर, निद्रा से तप का न कर अनादर, सपनों का विष पीने से कर इनकार, रूहानी योद्धा कर अब ललकार। न सो न लेट हो जा तैयार, उठ चल कर तम का संहार। तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशालें, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशालें। तेरी जागने से दुनिया बदलेगी, तेरे एक संकल्प से क्रांति गूंजेगी। उठ तपस्वी, तू उठे तो विश्व सबरेगा, जगे तो भाग्य निखरेगा। अमृत वेले की है पुकार, ना रुक ना झुक हो जा निराधार, बढ़ चल बढ़ चल वन